ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சிவத்தந்தை நம்மை மனிதனிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக வந்துள்ளார். நமது மனம், புத்தி மேலும் சன்ஸ்காரங்களை முழுமையாக தூய்மை ஆக்குவதற்காக தனது மூல சொரூபத்தில் நம்மை நிலைத்திருக்கச் செய்வதற்கான ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் தன்னை அறிந்து கொண்டு தனது மனதை நிர்மலமானதாக, புத்தியை தூய்மையான சதோபிரதானமானதாக ஆக்கிக்கொண்டு சன்ஸ்காரங்களை அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியதாக ஆக்கிக்கொள்வோம். நமது சன்ஸ்காரம் பவித்திரமானதாக, சத்யுகத்தில் நமது சன்ஸ்காரம் எப்படி இருந்ததோ அப்படி ஆக்கிக்கொண்டே செல்வோம். ஒரு சிலருடைய சன்ஸ்காரம் அவர்களையே குழப்பத்தில் ஆட்படுத்தி விடுகின்றது. ஒரு சிலரிடம் காம விகாரம் அதிகமாக இருக்கின்றது. அவர்களினால் விஷ விகார குணங்கள் இல்லாமல் இருக்கவே முடிவதில்லை. சிலரிடம் கோபப்படுவதற்கான சன்ஸ்காரம், சிறு சிறு விஷயங்களில் கூட கோபப்படுவதற்கான சன்ஸ்காரம், கோபித்து கொள்வதற்கான சன்ஸ்காரம், நிரூபணம் செய்வது, அடம் பிடிப்பதற்கான சன்ஸ்காரம். ஒரு சிலரிடம் துக்கமாகவே இருப்பதற்கான சன்ஸ்காரம், கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடிய சன்ஸ்காரம், மற்றவர்களை பார்க்கக்கூடிய சன்ஸ்காரம், சதா மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதற்கான சன்ஸ்காரம், பரச்சிந்தனை செய்வது, இது போன்ற சன்ஸ்காரங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது சன்ஸ்காரம் மிகவும் தெய்வீகமானது. நாம் தனது சத்யுக மிக அழகான அந்த சொரூபத்தை நினைவு செய்வோம். பூஜ்ய சொரூபத்தில் நாம் கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக இருந்தோம். யாரிடமும் எதையும் அடைய வேண்டும் என்ற விருப்பமே நமக்கு இருப்பதில்லை. ஒரு சிலரிடம் கேட்பதற்கான சன்ஸ்காரம் இருக்கின்றது. பெயர் புகழ் பின்னால் அலைவதற்கான சன்ஸ்காரம் இருக்கின்றது. ஒரு சிலர் புகழ் கிடைப்பதற்காகவே காரியம் செய்கின்றார்கள். புகழ் கிடைக்கவில்லை எனில் அவர்கள் அப்படிப்பட்ட சேவை செய்வதையே விட்டுவிடுகின்றார்கள். நாம் இது போன்ற சன்ஸ்காரங்களை தியாகம் செய்ய வேண்டும். நாம் தனது சம்பூர்ண சொரூபத்தை நம் கண் எதிரில் எமர்ஜ் செய்வோம். நாம் தனக்கு முன்பு தனது சம்பூர்ண சொரூபத்தினுடைய சித்திரத்தை வரைந்து கொள்வோம். இதுவே என்னுடைய சம்பூர்ண ரூபம். இதில் எனது அனைத்து சுகம் கொடுக்கக்கூடிய சன்ஸ்காரங்கள் நிறைந்திருக்கின்றது. பிறகு எனது விதேகி சொரூபத்தில் சதா நான் பாவனமாக நிர்மலமானவராக நான் இருக்கின்றேன். முற்றிலும் கவலையற்றவராக, எந்த ஒரு அப்பழுக்கில்லாதவராக இருக்கின்றேன். அந்த விதேகி சொரூபத்தில் முழுமையிலும் லேசானவராக இருக்கின்றேன். முற்றிலும் மிக லேசான நிலையில் இருக்கக்கூடிய தனது அந்த விதேகி சொரூபத்தை தன் எதிரில் கொண்டு வாருங்கள். இதுவே எனது சன்ஸ்காரம். இந்த நிகழ்காலத்தில் உள்ள சன்ஸ்காரம் இது என்னுடைய சன்ஸ்காரம் அல்ல. எப்படி மனோ விஞ்ஞானிகள் தன்னைத்தானே ஊக்கமளித்து கொள்வதற்கான ஒரு விதியை கடைபிடிக்கின்றார்கள். நமது நிகழ்கால சன்ஸ்காரத்தின் காரணத்தினால்தான் நாம் இருக்கக்கூடிய குழுவில், நமது குடும்பத்தில், நாம் சேவையில் வெற்றி என்பது அடைய முடியவில்லை. எனவே நாம் தனது சன்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சன்ஸ்காரங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளில் நாம் 5 முறை இந்த சங்கல்பத்தை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சன்ஸ்காரம் என்னுடைய சன்ஸ்காரம் அல்ல, இது ராவணனுடைய சன்ஸ்காரமாகும். இது மாற்றான் ராவனுடைய சன்ஸ்காரம். இதை நான் எப்படி என்னுடைய சன்ஸ்காரம் என்று நான் கூற முடியும்? எனக்குள் எப்படி ஃபீலிங்கினுடைய சன்ஸ்காரம் இருக்கின்றது என்று நான் கூற முடியும்? இது மாயாவி சன்ஸ்காரமாகும். இந்த சன்ஸ்காரம் எனக்குள் இல்லை.
இந்த சன்ஸ்காரம் என்னுடையது அல்ல, இதுவே சம்பூர்ண ஃபரிஸ்தா ஸ்வரூபம், விதேகி ஸ்வரூபம், இதுவே எனது சன்ஸ்காரமாகும் என்று நாம் அடிக்கடி தனக்குத்தானே நினைவை ஏற்படுத்திக் கொள்வோம். நாம் தனக்குத்தான் இந்த பவர்ஃபுல் சங்கல்பங்கள் கொடுக்கும் வேண்டும். இது எனது சன்ஸ்காரம், மாயாவி சன்ஸ்காரம் எனது சன்ஸ்காரம் அல்ல, இந்த சம்பூர்ண ஸ்வரூபம்தான் எனது சன்ஸ்காரம். அப்போது கெட்ட சன்ஸ்காரங்கள் எனக்குள் எது இருந்ததோ அதை நான் அகற்றிவிட்டேன். அப்போது எனக்குள் என்ன சன்ஸ்காரம் கெட்டது இருந்ததோ அது என்னிடமிருந்து விடுபட்டுவிடும். மேலும் எதை நான் எனது சன்ஸ்காரம் என்று ஏற்றுக்கொள்கின்றேனோ அந்த சன்ஸ்காரங்கள் நம்முடையதாக ஆகிவிடும். அந்த சன்ஸ்காரங்கள் நமக்குள் மறுபடியும் தாரணை ஆகிக்கொண்டே இருக்கும். எனவே இன்று முழு நாளும் நாம் தனது திவ்ய சன்ஸ்காரங்களை பார்த்து கொண்டே, விசேஷமாக நாம் பவிஷ்ய எதிர்கால சொரூபத்தினுடைய நினைவில் இருப்போம். இதுவே எனது சொரூபமாகும். தனது தேவதா சொரூபத்தை அடிக்கடி நினைவு செய்வோம். பிறகு பாபாவுடன் தொடர்பு வைத்து பாபாவிடம் கூறுவோம், பாபா, எனக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துள்ளீர்கள், எனது பாக்கியத்தை வெளிப்படைய செய்துள்ளீர்கள் என்று முழு நாளும் பாபாவுடன் பேசிக்கொண்டே இருப்போம். அவருக்கு நன்றிகள் கூறிக்கொண்டே இருப்போம். மேலும் சர்வசக்திவான் பாபா எனது தலைமீது குடை நிழலாக இருக்கின்றார் என்பதையும் இன்று முழு நாளும் உணர்ந்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.